வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வீடியோ ஒன்று போட்டுடலாம். யார் அது ஃபோன் பண்ணுறது இந்த டைமில்? வேறு கூகுள் டயர் வெள்ளை கலரில் பேக்ரவுண்ட் வச்சுட்டு கண்ணு பூசுது. கால் அட்டன் பண்ணுவோம். ஹலோ. ஹலோ. ஹூ இஸ் திஸ்? யார்? நான் உங்கள் எல்லா கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வச்சுருக்கேன். உங்கள் ரீசெண்டாக உங்கள் மொபைலு லேப்டாப் எல்லாம் ஹேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெயிட் நீங்கள் என்ன வெயிட் பண்ணணும். இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. மாதிரி பிளராக கேட்குது. என்னமோ மொபைல் நம்பர் ஏதோ சொன்னீங்களே, திருப்பி சொல்கிறீங்களா? இருடி மவனே உன்னை ரெக்கார்ட் பண்ணுறேன் இரு. This call is now being ரெக்கார்ட் பண்ண recorded. பார்க்குறியா? இப்போ பாரு நான் என்ன பண்ண போகிறேன் அவங்க கூட பாதிட்டே இது. நான் ரெக்கார்ட் பண்ணது உங்களுக்கு எப்படி ப்ரோ கேட்டுச்சு? என்ன ரெக்கார்ட் பண்ண அப்புறம் இன்னைக்கு அந்த சவுண்டு கேட்காதா? அது டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ப்ரோ சாரி ப்ரோ, தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ, போயிடாதீங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி நம்மளில் நிறைய பேர் தேவைப்படுற சுச்சுவேஷனில் டக்குன்னு ரெக்கார்டை தட்டியிருப்போம். பட் அனாவசியமாக கூகுள் டயலர் வந்து போட்டு கொடுத்து மாட்டின்னு இருப்போம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா? அதான் நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டாந்துட்டோம். ஸோ இந்த சொல்யூஷன் ஆக்சுவலாக ரொம்ப கிரவுண்ட் லெவலில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது என்ன சொல்யூஷன் மட்டும் சொல்லாமல் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். நேராக போய் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்றது தான் நம்ம இப்போ அங்கே மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு TTSLEXX அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன ஆப் தான், இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நேராக உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்க்கு போகணும். ஸோ செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சர்ச் பண்ணுங்கள். இது வந்து OEM மாறும். பிக்சல் ஃபோன் யூசர்ஸ் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் மேபி. ஸோ என்னென்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு போட்டிங்கன்னா சில ஃபோனில் வரும், சில ஃபோனில் வராது. எந்தில் வரலை. உங்களதில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே போயிட்டு என்ஜின்னு இருக்கும், ப்ரிஃபர்டு என்ஜின்னு இருக்கும். பட் வராதவங்க டேரெக்டாகவே ப்ரிஃபர்டு என்ஜின்ன்றதை சர்ச் பண்ணுங்கள், இல்லை என்ஜின்ற வார்த்தையை சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ப்ரிஃபர்டு என்ஜின் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே என்ஜின் வச்சுருப்பாங்க. ஸோ கூகுளோட என்ஜினுக்கு பதிலாக நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண TTSLEXXன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணிங்கல்ல, ஸோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கால் ரெக்கார்டிங் அப்போ சத்தம் வராது. சந்தோஷமா? பட் இதனால் வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா தான் உங்களுக்கு அது பிரச்சனை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்றதான் குயிக்காக இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த கால் ரெக்கார்டிங் எப்படி ஒர்க் ஆகுது? திஸ் கால் இஸ் நவ் பீங் ரெக்கார்டுன்னு சொல்லுது. அந்த அக்கா வந்து ஒரு தடவை கூகுளோட மைக்கில் போய் இதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்கை தான் நமக்கு ப்ளே பண்ணி விட்றாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிரவுண்ட் லெவலில் கூகுள் இங்கே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. கூகுள் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நல்லாவே க்ரோ ஆகிட்டு வரவங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது வார்த்தைகளை மிஷினே லாங்குவேஜாக படிக்கக்கூடிய விஷயம் கூகுள் தான் நம்பர் 1ல் இருக்காங்க அந்த சர்வீசஸில். ஆண்ட்ராய்டு கூகுளோடதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சர்வீசஸ்லாம் ஆண்ட்ராய்டில் பயங்கர கோராக இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் கூகுளோட தான் யூஸ் ஆகும். ஸோ கூகுளோட டெக்ஸ்ட் டு ஸ்பீச் தான். நீங்கள் அவங்க அந்த ஆப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெக்கார்டு பட்டனை தட்டினா உடனே திஸ் கால் இஸ் நவ் பீங் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்புக்குள்ளே எங்கேயோ டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைப் பண்ணதை உங்கள் ஃபோன் படித்து காட்டுது, அவ்வளோதான். ஸோ அந்த படித்து காட்டுறதுக்காக ஒரு என்ஜின் இருக்கும்ல, அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக TTSLEXXன்ற இந்த ஒரு டம்மி என்ஜினை நம்ம அந்த இடத்துல போடுறதுனால உங்கள் ஃபோனோட டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஃபங்க்ஷனாலிட்டி டிசேபிள் ஆகிடும் ஒரு லெவலுக்கு. ஸோ இதனால் கால் ரெக்கார்டிங்கில் அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது. திஸ் கால் இஸ் நவ் பீங் ரெக்கார்டுன்றதை படிக்குதுன்னு அந்த ஆப் நினச்சிக்கும். பட் ரியாலிட்டியில் அது படிக்கல. பிகாஸ் அது படிக்கிறதுக்கான வார்த்தைகள் அந்த என்ஜின் எதுவுமே அந்த ஃபோனில் இப்போ இல்லை. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் போய் அதை கூகுள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் நிறைய பேர் இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இப்போ நிறைய இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை யூஸ் பண்ணி மீம்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைமும் போய்ட்டு கூகுளுக்கு இதுக்கும் மாற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் எனிவேஸ், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இது ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட், இந்த டுட்டோரியல் வந்து நான் வந்து தப்பாக பண்ணலை. கூகுளோட எண்ணம் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அடுத்தவங்களை ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மாரலி கூகுள் பண்ணுறது கரெக்ட். அடுத்தவனை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும். பட் செக்யூரிட்டி வைஸ் பார்க்கும்போது இட்ஸ் நாட் ரைட். லைக் த்ரெட்டனிங்காக ஏதாவது கால் வருது ஆர் சம்திங் ஆன் தி அதர், திஸ் கால் இஸ் நோ பீங் ரெக்கார்டுன்னு அந்த பக்கம் சொல்லிட்டு அவன் கட் பண்ணிட்டு போயிட மாட்டான். ஸோ
அதுக்கு தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி உங்களுக்கு இதை நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிறத உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ வாய்ஸாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் டுட்டோரியல். இது உங்களுக்கு உண்மையாக ஹெல்ப் பண்ணிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மற்ற வீடியோஸும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.